ஆதி சிவபெருமான் ஒரு ஆண்டியாக கோலம் கொண்டு மகாவிஷ்ணுவின் தவச்சாலையிலே வந்து கேட்கின்றார். ஸ்ரீமன் நாராயணர் சொல்லுவார், என்ன சொல்லுகிறார்? மைத்துனா, உங்களை நினைத்து எதற்காக நான் தவம் இருந்தேன் தெரியுமோ? எதற்காக அத்தான் இப்படி வந்து தவத்தில் அமர்ந்துட்டீங்க? நீடிய யுகத்தில் பிறந்த குரோனியை நான் 6 துண்டுகளாக வெட்டி வதம் செய்ய வேண்டும். அத்தான் இப்படி நீடிய யுகத்தில் அந்த குரோனியை வெட்டி நீங்கள் வதம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அந்த குரோனியை வெட்டி வதம் செய்தால் அது என்ன ஆகிவிடும் தெரியுமோ? அவனை வதம் செய்தால் 6 துண்டுகளாக ஆக்குவீர்கள். 6 யுகந்தோறும் அவன் உமக்கு எதிரியாகவே பிறந்து நிற்பான். அப்புறம் 6 யுகத்திலும் நீரே சென்று அவனை அழிக்க வேண்டி வந்துவிடும். அப்படியா? ஆமா. என்ன? 6 யுகத்திலும் உமக்கு எதிரியாகவே பிறப்பான். எதிரியாக பிறந்தாலும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அப்படியா? ஆமா, சரி, ஆகட்டும். அப்படி மைத்துனனாகிய சிவபெருமானிடத்திலே மகாவிஷ்ணு வரத்தை பெற்ற உடனே வேகத்துல என்னது பாருங்க, மன வேகம் தான் பெருசு. ஓடோடி வருகின்றார் மகாவிஷ்ணு. சரி, 6 துண்டுகளாக குரோனி என்ற அரக்கனை வெட்டினார். வெட்டி வதம் செய்தார். ஒரு பெரிய குளம் போன்று குண்டு வெட்டி, ஆமா, இதில் அவனை மூட வேண்டும் என்று குளத்தில் இந்த குரோனியை போட்டு மூடுகிறார். மண்ணிட்டு பெரிய பீடம் போல மூடி வைக்கிறார். ஆமா, பீடம் அமைத்து வைத்தார்கள். இதோடு நீடிய யுகம் முடிகிறது. அடுத்து சதுர யுகம். ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவால் 6 துண்டுகளாக வெட்டப்பட்ட குரோனியின் முதல் துண்டத்திலிருந்து ஒரு அரக்கனை பிறவி செய்கின்றார்கள். ஒரு துண்டு எடுத்து. ஆமா, சரி. யாரை பிறவி செய்கிறார் பாருங்கள். யாரை? குண்டோம சாலி என்ற அசுரனை அங்கே பிறவி செய்தார். சாலி என்ற அசுரனை பிறவி செய்தார். அதில் வடிந்த உதிரத்திலே சூரப்படைகளையும் பிறவி செய்தார். குண்டோமசாலி அவனுக்கு தெளிவான முகமும் இல்லை. குண்டோமசாலி அவனுக்கு தெளிவான முகமும் இல்லை. 4 லட்சமாக உயரம், 4 லட்சமாக அவன் கோரமான முகத்துடனே கைகளோடு எண்ணிக்கை 300 யானையின் தும்பிக்கை போலே அசுரனையும் படைத்து அதில் இருந்தது பாருங்க உதிரம். அம்மா, அந்த உதிரத்திலிருந்து அசுர படைகளை படைக்கிறார். படைகள் எல்லாம் வந்து பிறந்திருக்கிறது. ஆமா, இந்த துண்டோமசாலி எப்படி இருக்கிறான்? அவனுடைய உருவம் எப்படி இருக்கிறது? கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, முகம் எங்க இருக்கு, மூக்கு எங்க இருக்குன்னு எது எங்க இருக்கிறது என்று தெரியாது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இவனை போல இருக்கிறான். இவனுடைய உயரத்தை பார்த்தா 4 லட்சத்திற்கு மேல அடி உயரம். 300 கால்கள் 300க்கு மேல கைகள். ஆமா, இது கை எது, உடம்பு எது, கண்ணு எது, கால் எது ஒண்ணுமே தெரியல. எல்லாம் ஒண்ணு போல இருக்குது. அவன் எப்படி இருக்கான் பாருங்க. அட்டை போல சுரண்டு பாம்பு போல ஓந்து தெரிவான். அவனுக்கு பசிக்கும் போது அவன் உதிரத்தில் படைக்கப்பட்ட அசுரர்களை எல்லாம் பிடித்து விளங்கி விடுவான். ஆமா, கையில கிடச்சான வாச்சு சாப்பிடுறான். ஆமா, பற்கள் எல்லாம் எப்படி இருக்குது? அதிலும் பற்கள் எண்ணிக்கையே கிடையாதுயா. எங்க இருக்கு? பல்லு எல்லாம் வரிசையா இருக்கணும் இல்லையா? இது எங்க முளைச்சிருக்கிற என்னதுன்னு அவனுக்கே தெரியாது. ஆமா, இப்போ முளைக்காத இடத்துல எல்லாம் பல்லெல்லாம் முளைச்சு நிக்குது. ஐயோ, அப்படிப்பட்ட உருவம் கஷ்டம்தான். பசி, அதுல அவனுக்கு பிறந்த உடனே ஒரே பசி அடங்காமல் ஐயோ என்று சத்தமிடுகிறான். அலறுவான்.
அலறல் சத்தம் கேட்டு மகாவிஷ்ணு சென்று நினைக்கிற எவனோ ஒருத்தன் இப்படி சத்தம் போடுறானே என்னமா தெரியலையே தவலோகம் எல்லாம் அதிர்ந்து கொண்டிருக்கின்றது இல்லையா ஏன் என்று கேட்கின்றார். சரி இந்த மகாவிஷ்ணு சிவபெருமானை வந்து சந்திக்கிறார். பார்த்தாரு அத்தான் என்ன யார் இந்த சத்தமிடுகிறார் என்றா என்னிடத்தில் கேட்கிறீங்க? ஆமா அத்தான் யார் இந்த சத்தம் போடுறது? உங்கள் படைப்பில் பிறந்தவன் தானே அசுரன் குண்டோமசாலி. ஆமா ஞாபகம் இல்ல உங்களுக்கு? தெரியுது தெரியுது. அவன் தான் கதறுகிறானா? ஆமா கொடிய மாபாவி இப்படி சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றானே. சத்தம் போடுறான். அசுரர்களை எல்லாம் பிடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். அப்படியா? பசியடங்காமல் சத்தமிடுகிறான் அத்தான். அப்படி என்றால் இதை கேட்ட மகாவிஷ்ணு குண்டோமசாலியை அழிக்க எண்ணி மேலுலக தேவர்களை அவனுக்கு இறையாக கொண்டு செல்கின்றார். கொண்டு போகணும். இறையாக்கும் விதமாக எப்படி எப்படி வருகிறார் மகாவிஷ்ணு? எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி எப்படி வருகிறார்? தேவர்களை புழுவாக்கி 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 தேவர்களை புழுவாக்கி மலையதை தூண்டிலாக்கி 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 புழுவாக்கி 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 மலையதை தூண்டிலாக்கி 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 வேதத்தை கயிறாக்கி வாயுவை தோணியாக்கி வருணனை மிதப்பு கட்டையாய் அவனை வளைத்து சூழும்படி ஆளியை ஓடையாக்கி தோணியில் மாயவன் வர அந்த மூவாதி மூவர்களும் தோணியை தள்ளி வர மூவாதி மூவர்களும் தோணியை தள்ளி வர தூண்டிலை போட்டிடவே போட்டிடவே எதிரி வரும் ஆற்றுக்குள்ளே அந்த அரக்கனை வதம் செய்ய வேண்டும், கொல்லணும். அம்மா என்று மகாவிஷ்ணு எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி எப்படி? தேவர்களை புழுவாக்கி மலையை தூண்டிலாக்கி அம்மா வேதத்தை கயிறாக்கி வாயு பகவானை தோணியாக்கி தோணியாக்கி வர்ணனை மிதப்பு கட்டையாக்கி அப்படி அவன் இருக்கும் பகுதியை அப்படியே வளைத்து சூழும்படியாக அப்படியே கடலை ஒரு சின்ன ஓடையாக்கி ஓடையாக்கி தோணியிலே மாயவன் ஏறி தேவாதி தேவர்கள் அப்படியே தள்ளி வருகிறார்களாம். தோண்டி வர்றாங்க. இவர் தூண்டல் போட்டது போல நிக்கிறாரு. ஆமா தண்ணீர்ல அப்படியே தூண்டில போட்டார். இந்த அரக்கன் நினைக்கிறான், ஆகோ நமக்கு சாப்பிடுவதற்கோ இறை கிடைத்து விட்டது, சாப்பாடு கிடைத்து விட்டது, சாப்பிட்டு விடலாம், சாப்பாடும் பெருசா வரும் போல இருக்கு என்று ஆஹா என்று அலறிய வண்ணமாக வருகிறார். ஓடி வருகிறான். தூண்டில் அப்படி விளங்கினான். அவனுடைய தொண்டையிலே அந்த தூண்டில் சிக்கி விட்டது இல்லையா? ஆமா பாற மலை போல குண்டோமசாலி இறந்தான், மடிந்து விட்டான். சரி அவன் இறந்த பின்பு பரமசிவன் இரண்டாம் யுகமான சதுர யுகத்தை அளித்தார். சரிதான். தேவலோகத்தை சேர்ந்த தேவர்கள் ஒன்று கூடி வந்து எல்லோரும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். சிவபெருமானை பணிந்து சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? சுவாமி, இதற்கு முன்னால் படைத்த 2 யுகங்களிலும் பிறந்த அசுரர்கள் உங்களிடம் எந்த வரத்தையும் வாங்கவில்லை, அவர்களிடம் எந்த சிறப்பு அம்சங்களும் இல்ல, எவனையும் யாரையும் மதிக்கல, அது மட்டுமல்ல உங்களை வணங்கல, தெய்வம் உள்ளதே எண்ணமே கிடையாது, உங்க சொல் பேச்சு கேட்கல, நன்மைகள் ஏதாவது செய்தாங்களா அதுவும் கிடையாது, மூடனாக இருந்தான். ஆமா இறைவனை வணங்கியது கிடையாது, இறைவனிடம் வரம் பெற்றது கிடையாது, இப்படி இருந்த தர்மங்கள் செய்தாங்களா கிடையாது. இனி படைக்கும் யுகத்தில் அப்படியெல்லாம் இறைவனை வணங்காமல் இருக்க கூடாது, வணங்க வேண்டும், வரங்கள் கொடுக்க வேண்டும், அதற்கேற்ற வலுபலம் கொடுக்க வேண்டும், ஆயுதங்கள் கொடுக்க வேண்டும். சரி, அது மட்டுமல்ல சூரப்படை உள்ளவனாக இருக்க வேண்டும், நிறைய துணை
அவனுக்கு கொடுக்கணும். கொடுக்கணும். பெரிய அரண்மனை மதில்கள் கட்டி சிம்மாசனத்திலே இருந்து திருமணம் முடித்து மனைவி மக்களோடு வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆமா, பசி தீர நிலத்திலே விவசாயம் செய்யப்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்படி அப்படிதான் மன்ன அப்படிதான் இருக்கணும். ஆமா ஆமா, சிறப்போடு ஆளும் வகையிலே படைக்க வேண்டும் என்று தேவர்கள் சொல்ல, சரி, தேவர்கள் சொல் கேட்டு சிவபெருமான் ஸ்ரீமன் மகாவிஷ்ணு தேவர்கள் எல்லோரும் முன்பு வெட்டப்பட்ட துண்டத்தில் ஒரு துண்டத்தை எடுக்கிறார்கள். ஒன்றை எடுத்து இரு துண்டாக்கி இரண்டு அசுரர்கள் பிறந்து சிவனை வணங்கி நிற்கின்றார்கள். ரெண்டு பேர் வந்து பிறந்துட்டாங்க ஒரு துண்டல. ஆமா, ஒரு துண்ட ரெண்டா வெட்டி தான் பிறவி செய்யறாங்க. ஆமா, ரெண்டு அரக்கர்கள். அந்த இரண்டு அரக்கர்களுக்கும் இவர்கள் இரண்டு பேருக்கும் பெயர் சூட்ட வேண்டுமே என்று மகாவிஷ்ணு சிவனிடத்தில் கேட்க பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்வார்? இவர்கள் இரண்டு பேருக்கும் பெயரிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? கைலாச மலையிலே சுருதி முனிவன் என்பவர் தவத்தில் இருக்கின்றார். இவர் இருவரையும் அங்கே அனுப்பி அவரின் தவத்தை அழிக்க சொல்லி விடுவோமே என்றவுடன் எல்லோரும் சம்மதித்து வழி அனுப்பி வைத்தார்கள். சரி சரி, ரெண்டு அரக்கனை எங்க வாரான்? நேரா முனிவர் பக்கத்துல வர்றாங்க. ஆமா, சுருதி முனிவன் தவம் செய்யப்பட்ட இடத்திலே வருகின்றார்கள். அந்த சுருதி முனிவன் தவங்கள் செய்ய தவங்கள் செய்ய அழிக்க வந்தார் அசுரர்களோ அசுரர்களோ. சுருதி முனிவன் தவங்கள் செய்ய தவங்கள் செய்ய தவங்கள் செய்ய அழிக்க வந்தார் அரக்கர்களும் அரக்கர்களும். தவச்சாலை ஆனதிலே வந்தாரே அசுரர்களோ. தவம் செய்ய முனிவரை தான் அவரை கடலில் வீசிவிடை. எந்தவர் பெய் குலைத்தீரே 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 தரமற்ற செயலை செய்தீர் செயலை செய்தீர். இரண்டு சூரர்களும் சுருதி முனிவன் தவத்தை அழிக்க 100 மலைகள் ஒரே நேரத்துல மோதனா எப்படி சத்தம் கேட்கும்? அது போன்று இவர்கள் கர்ச்சித்த மனமாக வருகிறார்கள். அப்படியே மலை குலுங்குனது போல வந்துட்டு இருக்கிறான். சுருதி முனிவரை பிடித்து சாப்பிட வேண்டும், இவருடைய தவத்தை குலைக்க வேண்டும். இது காதவழி தூரம் கேட்கும்படி சத்தமிட்டு சென்றார். ஆமாம், சுருதி முனி அப்படியே ஒரே தூக்கி கடல்ல போட வேண்டும் என்று எத்தனிக்கிறான். இவங்க வரக்கூடிய சத்தத்தை பார்த்ததும் இவர் அதிர்ந்துட்டார் முனிவர். முனிவர் சொல்லுகின்றார், ஏ சூரர்களே, என் தவத்தை குலைத்து விட்டீர். ஆமா, என்னை தூக்கி கடலிலே போட துணிந்து விட்டீர்கள். கடலிலே வீச போகிறோம். அப்படி துணிந்ததினால் உங்களை கொல்ல ஒரு அம்பாக நான் உருவாக வேண்டாம். செத்து அம்பாக மாற போகிறீரா? ஆமா, மாறி வருவதையும் பார்த்து விடலாம். வீசுங்கள். அப்படியே ஸ்ரீமன் மகாவிஷ்ணு பக்கம் ஒரு அம்பாக சேர்ந்து உங்கள் இருவரின் உடலை அறுத்து கடலிலே எறிந்து நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடு நகரம் எல்லாம் சுடுகாடு ஆக்கல. நான் சுருதி முனி நான் இல்லடா. அப்படியா? பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரக்கர்கள் சுருதி முனிவரை தூக்கி கடல்ல வீசிட்டாங்க. அப்படி இறைவன் மேல் சத்தியம் என்று சொன்னார் சுருதி முனியானவர். ஆமா, இதை இவெல்லாம் கேட்கிற மாதிரியா இருக்கிறான். அது எப்படி கேட்பான்? அரக்கன்ல செவி கொடுக்கல. ஆமா ஆமா ஆமா, யாரோ ஒருத்தன் சொல்றான், அவன் ஒரு சாதாரண மனுஷன். இவன் சொல்றதெல்லாம் நமக்கு பலிக்குமா? கேட்க மாட்டான் இல்லையா? இதையெல்லாம் கேட்காத மூடர்கள் வீசியதும் இவர்கள் கர்ம விதிப்படியே சுருதி முனியை கடலில் எறிந்தார்கள். ஆமா, சுருதி முனி அவர்களை அழிக்க மந்திர கணையாக மாறி கடலுக்குள் இருக்கின்றார். சுருதி முனி கடலிலே எறிந்துவிட்டு கையிலே வந்து ஈசனை தொழுது வரம் கேட்கின்றார். இரண்டு அசுரர்களும் சிவபெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க சூரர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்வார்கள்? புவியில் உள்ள அஸ்திரத்தினால் இறைவனால் கூட மீற முடியாத வரத்தையும் இறைவன் யாரும் எங்களை கொல்ல முடியாத வரத்தை தர வேண்டும்.
என்று இவர்கள் கேட்க பார்த்தார். பகவான் நினைக்கின்றார், இவங்களுக்கு வரத்தை கொடுத்தா ஏற்கனவே யாரையும் விட மாட்டான். எப்படிப்பட்ட வர வாங்குறான்? மல்லித்தம் செய்தவனாலும் எங்களை மல்லித்தம் புரிந்திருக்கப்பட்டவனாலும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாது கூடாது. இறைவனால் அஸ்திரத்தினால் மல்லித்தம் புரிந்தவனாக உலகத்துல இப்படிப்பட்டவனால எங்களுக்கு அழிவு வரக்கூடாதுன்னு வர வாங்குறான். பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் யாராக இருந்தாலும் சரிதான், ஆயுதம் வாழ் ஆயுதங்கள் கொண்டு எங்களை யாருமே வெல்லக்கூடாது. இந்த வரம் தான் வேணுமா? கேட்ட வரத்தையும் கொடுத்து அவர்கள் வாழ்வதற்கு நெடிய யுகத்தை படைத்தார். மேலும் அவர்களுக்கு பெயர் வைக்கின்றார். மல்லோ சிவாகனன் தில்லை மல்லாளன் என்று பெயர் சூட்டி விடை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். 2 அசுரர்களும் அப்படி எங்கே வருகின்றார் பாருங்க. இவர்களுக்கென்று படைத்த யுகம் நெடிய யுகத்திற்கு வந்தார். சரி, அசுர படைகளோடு இந்த 2 அசுரர்களோ அமர்ந்து அங்கே ஆட்சி செய்தார். இந்த 2 அசுரர்களோ அமர்ந்து அங்கே ஆட்சி செய்தார். சூரர்களின் சிம்மாசனம் வானவரை உயர்ந்திடுமா? அசுர குலம் அடிபணிய பணிந்து வேலை செய்திடுவார். சொல்லு. பலமான கோட்டைகளை பலமான கோட்டைகளை கட்டியவன் அரசாண்டான். மல்லோ சிவாகனன் தில்லை மல்லாளன் 2 சூரர்களும் அசுரகுல படையோடு பலவிதமான கோட்டை கட்டி ஆண்டு வந்தாலும் இவர் கர்ம விதி பயனால் அண்ணனும் தம்பியும் அவர் சந்ததிகள் மந்திரிமார் படைகள் இவர்களின் பலத்தை மட்டுமே நமது பலம் என்று நம்பி இறைவனை அடியோடு மறந்துட்டான். 2 பேரும் இறைவனை மறந்து நான் தான் பெரியவன் என்று ஆணவம் கொண்டு அவர்கள் ஊழ் வினையால் கெட்டு போனான். அசுரர்களின் கொடுமை தாங்க முடியாத தேவர்கள் ஈசனிடம் முறையிட்ட பகவான் மனைவி பார்வதியிடம் சொல்லுகின்றார். என்ன சொல்லுவார்? பூலோகத்திலே உள்ள மனித ஆயுதத்தினாலும் மேலுலகம் வாழும் இறைவன் ஆயுதத்தினாலும் மலை மேல் வாழும் மனிதராலும் வெல்ல முடியாத வரத்தினை சூரர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இப்படி வரம் பெற்றவனை கடல் மேல் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவால் மட்டுமே அழிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் முன்னொரு சமயம் சுருதி முனி என்பவர் இந்த அசுரர்களுக்கு சாபம் இட்டு மந்திர கணையாய்த்தான் மாறி ஆதிசேவல் இடமதிலே உமையே வேளும் எடுத்துரைக்க ஆனந்தம் கொண்டு சிவனாரும் மாயவரை அழைத்து சொல்வார்.
அவள் சிவபெருமானிடத்துல சொல்றா, என்ன சுவாமி, முன்னொரு சமயம் சுருதி முனியின் தவத்தை குலைத்தார். அவர் அந்த சூரர்களுக்கு சாபம் கொடுத்திருக்கின்றார். அதனால் அவர்களை கொல்ல சுருதி முனி மந்திரக்கணையாக மாறி கடலுக்குள்ளே மகாவிஷ்ணு பக்கத்திலே வளர்கின்றார். உண்மைதான், உண்மைதான். அதனால் அசுரர்களை கொல்ல திருமாலை வரவழைத்து விவரங்களை கூற, சரி சரி, உடனே கடலிலே வளரும் அம்பை ஆவேசமாக அப்படி எடுக்கின்றார். எடுத்து வில்லிலே ஏற்றி அசுரர்கள் மீது எய்தவுடன் அம்பா இருந்த முனி எவ்வளவு கோபத்தில் இருக்கின்றார். எப்பொழுது இந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று எல்லாம் இருக்கிறார் இல்லையா? விடுவாரா? விடுவாரா? மார்பை பிளந்து செல்லுகிறார். ஆமா, அப்படி மார்பை பிளந்து அவர்களை அப்படியே வதம் செய்து அவர்கள் ஆட்சி செய்த நாடு நகரமெல்லாம் சுடுகாடாகி விட்டார். அப்படி திருமாலின் பாதத்திலே வந்து அடிபணிந்திருக்கின்றார். மாயவரும் அப்படியே அந்த வைகுண்ட பதவியை கொடுக்கின்றார். ஆமாம், இப்படி மூன்றாம் யுகமான நெடிய யுகம் முடிவு பெற்றது. அடுத்த யுகம் படைக்க வேண்டுமே என்று ஈசனிடம் மாயவன் சொல்ல இதை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் குரோனியின் 6 துண்டத்தில் இருந்து 2 துண்டம் பிறந்து அதுவே அழிந்து விட்டது. இன்னும் 4 துண்டுகள் உள்ளது. அதில் அந்த துண்டத்தில் இருந்து ஒன்றை எடுத்தார். அதை எடுத்து 2ஆக பிளந்து உயிர் கொடுத்து அண்டமெல்லாம் வியக்கும்படியான ஆயிலையும் கொடுத்து பெயர் வைக்கின்றார். எப்படி பெயர் நாம கொடுக்கிறார்? சூரபத்மன். இன்னொன்று சிங்கமுகா சூரன் என்று பெயர் வைத்து சகோதர பாசம் எப்படி இருக்குது பாருங்க. எப்படி எப்படி இருக்குது? இணை பிரியாத சகோதர பாசம். இவங்க பாசத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமா, இல்லையா? சகோதர பாசம் அப்படி இருந்ததா? அப்படியே பாசத்தோடு பிறவி செய்கின்றார். அந்த துண்டத்திலே வடிந்த உதிரத்திலே சூரர்களின் படைகளை எப்படி பிறவி செய்கின்றார். பூலோகத்திலே சென்று ஆளும்படியாக விடை கொடுத்தார் சிவபெருமான். சரிதான், போங்க உங்க விருப்பத்துக்கு வாழுங்கோ. ஆகட்டும் ஆகட்டும். நாட்டை ஆண்டு வருகின்ற பொழுது ஒரு கோமன் வளர்த்து நீண்ட நாள் தவம் இருக்கின்றார்கள். தவம் இருக்கிறாங்க, ஓமத்தை வளர்க்கிறாங்க. ஆனால் எந்த பலனும் இவங்களுக்கு கிடைக்குதா? இறைவன் வரவில்லை, பலன் கிடைக்கவில்லை. கிடைக்கல. சூரபத்மன் வேள்வியிலே விழுந்து இறந்து விட்டான். ஐயோ, அண்ணன் இறந்து போயினாரே. இதை கண்ட சிங்கமுகா சூரன் தலையை அறுத்து அக்கினி குண்டத்திலே எரித்தான். பாத்தீங்களா? அண்ணன் இறந்த பிறகு நாம எதற்கு இருக்க போறோம்? 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அண்ணன் தம்பி பாசத்தை கண்ட ஈசன் மனமிரக்கம் கொண்டார். ஐயோ, இதுவல்லவோ பாசம். பாசம் அதானே. ஐயோ, என்று மகாவிஷ்ணு தோன்றி பூலோகத்தை பார்த்தா எப்படி இருக்கான் இல்லையா? ஒரு ஏக்கர் சொத்தை அவன் மட்டும்தான் எடுக்க. ஒத்தைக்கு ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு சவுட்டடி பூமி கொடுக்க மாட்டான். அண்ணன் வலுவா இருந்தா தம்பி கொடுக்க மாட்டான், தம்பி வலுவா இருந்தா அண்ணனுக்கு கொடுக்க மாட்டான். ஆமா, அப்படிப்பட்ட காலம் எல்லாம் அவனுக்கு. அப்ப அவன் நல்லா இருப்பானா? ஒத்தைக்குல பங்கெடுக்கிறான். அப்படியே சிங்கமுகா சூரன் முன் தோன்றி சிவபெருமான் கேட்கின்றார், என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அதற்கு பாசத்தோடு இறந்த என் சகோதரனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று கேட்டான். மேலும் நான் கேட்கும் வரம் அத்தனையும் தர வேண்டும். பகவான் சம்மதம் கொண்டு சூரபத்மனை உயிர் பெற்று கொடுக்கின்றார். அப்படியே உயிர் பெற்று கொடுக்க 2 பேரும் அண்ணன் தம்பி இருவேர்க்கும் வரம் கேட்க ஏது செய்தார் சிவனாகாரும் சொன்ன போது அசுரர்களும் வரங்கேட்டார். 5 முகம் கொண்டவராலும் சக்தி உள்ள ஆயுதத்தாலும் கேட்டவரும் அத்தனையும் சிவனாகாரும் தான் கொடுத்தார். சிங்கமுகாசூரன் சூரபத்மன் இருவருக்கும் கேட்ட வரம் அனைத்தும் கொடுத்த சிவபெருமான் பார்வதியை அழைத்துக் கொண்டு கைலாச மலை விட்டு எங்கு வந்திருக்கின்றார்?
மைத்துனன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கின்றார். அந்த பள்ளி கொள்ளும் பரந்தாமன் அருகிலே போய் அமர்ந்தார். இந்த அசுரர்கள் வாங்கின வரத்தினாலே எல்லா தேவர்களையும் அடிமையாக்கி கொடுமை பல செய்கிறான். இன்னல் பொறுக்க முடியாத தேவர்கள் தங்களை காக்கும்படி முறையிட்டார்கள். மறுபடியும் வந்து மகாவிஷ்ணுவிடத்தில் முறையிட இரு அசுரர்களையும் வரம் வாங்கி இருக்காங்களே, எப்படி அளிக்கிறது? ஆமா, என்ன வரம் பெற்றான் என்று சிவபெருமான் இடத்துல விவரத்தை கேட்டார். சரி சரி. 5 முகம் கொண்டவராலும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தாலும் மன்னராலும் இந்திரனாலும் அளிக்க முடியாத வரம் பெற்றிருக்கின்றார். அந்த சூரபத்மனை கொல்ல வேண்டும் என்று மாயவன் எப்படி அவதாரம் எடுக்கிறார் பாருங்க. எப்படி 6 முகம் கொண்ட முருக பெருமானாக அவதரித்து படை நடத்தி வேலாயுதத்தை எடுத்து சூரன் மேல் ஏவினார். சூரனை கொன்றார். இந்த யுகத்திலே காலம் மீதம் இருந்ததினால் மீண்டும் அவனை இரணியனாக பிறவி செய்து அவனுக்கு மகனாக மகாவிஷ்ணு பிறந்து எவ்வளவோ நல்ல புத்தி கூறினாலும் அவனுக்கு இறைவனை மதிக்க மாட்டான். அவன் ஏற்க மறுத்தார். அவன் பெற்ற வரம் தன்மை மீறாமல் இருக்குமாறு மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதாரம் எடுத்து சந்தி வேளையிலே வாசல் படியிலே வைத்து கோரமான நகத்தினால் நெஞ்சை பிளந்து வதம் செய்தார். அந்த நேரத்திலே இந்த அரக்கன் இரணியன் என்ன சொல்றான்? இறைவனின் சக்தியை உணராத இரணியன் 10 பெரும் மலைகளை நகமாக கொண்டு என்னை கொண்டு விட்டாயே, என்னை கொன்று ஏளனமாக பேசினான். உயிர் போகக்கூடிய தருவதையிலையும் இறைவனை மதிக்கல. அதற்கு மாயவன் சொல்லுகின்றார், திரேதா யுகத்தில் ஆயுள் முடிந்து விட்டது என்பதால் வரும் திரேதா யுகத்திலே 10 தலையோடு பிறவி செய்து நியாயம் கேட்பேன் என்று கூறி திரேதா யுகத்தை அழித்து திருச்செந்தூர் கடற்கரையிலே கந்தன் என்ற பெயரிலே அமர்ந்தார். அடுத்து திரேதா யுகத்திலே குரோனியின் மற்றும் ஒரு துண்டத்தில் இருந்து ராவணனை படைத்து அவனுக்கு 3.5 கோடி வரம் வாங்கி வரும் வழியிலே மகாவிஷ்ணு என்ன கோலத்திலே வருகின்றார் பாருங்க. என்ன கோலத்தில் 3.5 கோடி வரம் வாங்கிட்டு வருகின்றான். யாரையாவது விட்டு வைப்பானா? விட மாட்டானே. எப்படி வருகின்றார் பாருங்கள். இதை அழிக்க வேண்டும். எப்படி வருகின்றார் பாருங்கள். மாற்று ஒரு சொருபம் கொண்டு ராவணனை வழிமறித்தார். கோடி வரத்தி 1/2 கோடி வரமாகி கோடி வரத்தினாலே தேவர்களை சிறைபிடித்தார். தேவாதி தேவர்களோ மாயவனை வேண்டி நிற்கு மகாவிஷ்ணு மாற்று சிறுவம் எடுத்து ராவணன் 3.5 கோடி வரத்தையும் 1/2 கோடி வரமாக மாற்றினார். சரி. இதை அறியாத ராவணன் 1/2 கோடி வரத்தினால் தேவர்களை சிறைபிடித்தான். 3.5 கோடி வரம் இருந்தா உலகத்தையே கையில வாங்கிட மாட்டான். இது 3.5 இப்ப அரிய ஆக்கிட்டார்ல. ஆமா, இந்த 1/2 கோடி வரத்தினாலே தேவர்களை சிறைபிடித்து இதையெல்லாம் பொறுக்க முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்டினார்கள். தேவர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக அவதரித்து ராவணனையும் சூரப்படையும் அப்படியே ராமபாணத்தினால் அழித்தார். ராவணனை கொன்று 5வது யுகமான திரேதா யுகத்தை முடித்து வைத்தார். 6வது யுகமான துவாபரா யுகத்திலே குரோனியில் 5வது துண்டத்திலிருந்து பாவியான துரியோதனன் 100 சகோதரர்களோடு பிறவி செய்யப்பட கும்பகர்ணனை கம்சனாக பிறவி செய்யப்பட்டான். திரேதா யுகத்திலே ஸ்ரீராமருக்கு தம்பியாக இருந்த 3வருடன் சேர்ந்து விபூஷணன் மற்றும் சாம்புவன் இந்த 5வரையும் குந்திக்கு மக்களாக பிறவி செய்யப்பட்டன. திரேதா யுகத்திலே திருச்சடையாக பிறந்தவளை திரௌபதியாக பிறவி செய்யப்பட்டன. இப்படி கம்சன் நட்டுளியும் பொறுக்க முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்ட மகாவிஷ்ணு கம்சனை அழிக்க தக்க சமயத்திலே ஆயர்பாடியிலே ஆயர் குலத்திலே பிறந்து தீயவன் கம்சனை வதம் செய்தார். பாவி துரியோதனன் தீய எண்ணம்
கொண்டு இருக்கின்றான். பஞ்ச பாண்டவர்களுக்கு நாடு நகரம் எதுவும் கொடுக்காமல் அதனால பாண்டவர்களுக்கு துணை புரிந்தார். நாடு நகரம் தான் இந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு கொடுத்திருந்தார். எல்லாருக்கும் சரிசமமா நின்று இருப்பார். இருந்தா பாரத போரே இருந்திருக்கிறாரு இல்லையா? அதனால் இவர்களுக்கு பங்கை வாங்கி கொடுக்க வேண்டும். பாண்டவர்களுக்கு துணை புரிந்த மாயவன் பீமன் கையினாலே துரியோதனை வதை செய்தார். வதம் செய்ய வைத்துவிட்டு குருநாட்டை அப்படி பஞ்ச பாண்டவர்களுக்கு முடிசூட்டி வைக்கிறார். தர்மத்தை நிலைநாட்டினார் மகாவிஷ்ணு. அதன் பிறகு உலகத்திற்கு காட்டிய பொய்யான தோற்றத்தை கலைத்து விட்டு ஸ்ரீரங்கம் நோக்கி சென்றார் மகாவிஷ்ணு. ஸ்ரீரங்கம் நோக்கி போக வேண்டும் என்று வரக்கூடிய நேரத்திலே செல்லுகின்ற வழியதிலே 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 அரிகோண மாமலையில் 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 செல்லுகின்ற வழியதிலே 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 அரிகோண மாமலையில் 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 அமிர்த கங்கை ஆனதிலே சப்த கன்னி பெண்களையும் கையிலே அனுதினமோ குடித்து விளையாடிடுவார். கற்பில் வலிமையாலே கற்பில் வலிமையாலே கற்பில் நல்ல மகிமையாலே நீரை பந்து போல் தாண்டிரட்டி நீரை பந்து போல தாண்டிரட்டி விஷ்ணு வரும் வழியிலே அரிகோண மாமலையிலே உள்ள அமிர்தகம் கங்கையிலே கைலாசமலையிலே உள்ள சப்த கன்னியர்கள் 7 பெண்கள் 7 பெண்களை என்ன செய்யறாங்கம்மா? நீராடி விட்டு பந்து போல இந்த தண்ணீரை திரட்டுவார்கள். அவங்க தன்னுடைய கற்பின் தன்மையால் நீரை பந்து போன்று உருட்டி திரட்டி சாதாரணமா இப்ப நான் திரட்ட முடியுமா? அவ திரட்ட முடியுமா? என்னால முடியுமா? முடியாது இல்லையா? கற்பு. ஆமா, அந்த கற்பின் தன்மையால் நீரை பந்து போல் திரட்டி இந்த நீரை எங்க கொண்டு போறாங்க? யாருக்கு என்ன செய்யறாங்க? சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகமா கொண்டு போவாங்க. பாத்தீங்களா? அபிஷேகமாக கொண்டு போறாங்க. இதை பார்க்கிறார் மகாவிஷ்ணு. தினந்தோறும் இவங்க சிவபெருமானுக்கு தானே அபிஷேகம் செய்யறாங்க. நமக்கு ஒரு நாள் செய்தது இல்லையே, நமக்கும் இன்று செய்யட்டுமே அப்புறம் ஆசைப்படுறாரு. சன்னியாசி வேடத்திலே பெண்கள் முன்னே வந்து நிற்கின்றார். ஆமா, பெண்களே சாமி பல நாளும் இந்த வழியா போறீங்க வாரீங்க, வர்றோம். இது யாருக்கு தண்ணீர் கொண்டு போறீங்க? பகவான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் கொண்டு போறோம். அபிஷேகம் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அவருக்கு அந்த கரைக்கண்டேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதை தவிர அவரை விட்டு வேறு யார் ஒருவருக்கு செய்வதே இல்லை. 2 பேரும் ஒண்ணுதான். கிடையாது. நாங்க செய்த அவருக்கு தான் அபிஷேகம் பண்ணுவோம். அப்படியா? மகாவிஷ்ணுக்கு கோபம் வந்து விட்டது. இனி நீங்கள் தண்ணீரை பந்து போல திரட்டுவதை பார்த்து விடுகிற நடி. 7 லோகத்திலே 7லும் வாழுகின்ற நல்ல 7 வித்துக்களை எடுத்து இருதயத்திலே அடக்கி கொண்டு பூலோகம் வந்தார். அந்த வழியதிலே அந்த தெய்வலோக கண்ணீரை கருமேனி